இந்த கண்ணு கட்டிய தூரம் வரை கரை கண்டு இருக்கிற இந்த கூட்டத்தை பார்த்தால் நான் மலைக்கிறேன், திகைக்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை என்னுடைய பொது வாழ்வில் நான் சந்திப்பேன் என்று கூட கருதியதில்லை. அவ்வளவு பெரிய பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கு நான் நடுவராக உட்கார்ந்து இந்த பட்டிமன்றத்தை இயக்குவதற்கு அண்ணன் செல்லூராஜ் அவர்கள் கட்டளையிட்டு தொட்டதெல்லாம் துலங்க வருகிற எங்கள் நிதியமைச்சர் தொடங்கி வைத்திருக்கின்றார். டாஸ்மாக் அரசியல் நடத்தி பார்த்து களைத்து போறவர்கள், செல்டவர் அரசியல் நடத்தி இழைத்து போறவர்கள் இப்பொழுது வெள்ளத்தில் வெள்ளோட்டம் பார்க்கிறார்கள். வெள்ளத்திலே சேதம் வந்திருக்கிறது என்பது உண்மையானாலும் கூட நீண்ட இடைவெளிக்கு பிறகு என் தாய் முதலமைச்சராக இருக்கின்ற பிற்காலத்தில் தமிழகம் என்கிற மேரி செழித்திருக்கிறது. மலட்டாற்றில் கூட தண்ணீர் ஓடுகிறது. 6 பேரே மலட்டாறு. மலட்டாற்றில் தண்ணீர் ஓடுகிறது. எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு தண்ணீர். இந்த தண்ணீரிலே மீன் பிடிக்கலாமா என்று கருணாநிதி யோசிக்கிறார். திராவிட நாடு என்று உச்சரிப்பதற்கு தமிழனுடைய நாக்கு மறுத்த காலகட்டத்தில் தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வெள்ளைத்திரையில் தோன்றி அச்சம் என்பது உடைமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடா, அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, அடிமையில் உடம்பில் இரத்தம் எதற்கு என்று குருதியில் சூடேற்றி ஒரு திராவிட இயக்கத்தை வீதிக்கல்ல வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்தவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இதுல கருணாநிதிக்கு பங்கு இல்லை. அவன் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்த, தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்து நின்று சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். எங்கள் ஆற கால்களை அசைத்து பார்ப்பதற்கு இப்பொழுது ஸ்டாலின் வீதிக்கு வருகிறார். அவனா வீதிக்கு வருவான்? அவன் உல்லாசத்தின் உச்சிக்கு போகிறவன். அவன் லண்டனுக்கு பிறக்கிறவன். அவன் பாங்காங்குக்கு படையெடுக்கிறவன். எப்பொழுதும் கோபிகளையோடு கொஞ்சிக் கொண்டிருக்கிறவன். அந்த கோபாலபுரத்து குட்டிச்சுவர் வீதிக்கு வந்திருக்கிறது என்றால் அம்மாவின் ஆட்சிக்கு ஏதாவது ஆபத்தை உருவாக்க முடியாதா என்று நப்பாசையில் ஒரு ஆர்டிபிஷியல், ஒரு செயற்கை பயணம். அது எந்த கிழவியை கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று அந்த கார்ப்பரேட் கும்பல் கட்டளை இடுகிறது. அந்த கிழவியைத்தான் அவன் கட்டிப்பிடிக்கிறான். இன்னொரு கிழவிக்கு சலனம் இருக்கிறது. நான் கேட்கிறேன், இது எதற்கு இந்த பயணம்? அம்மா உணவகம் என்ன அர்த்தம் தெரியுமாங்க? இந்த அம்மா உணவகத்துல ₹1 இட்லி, என் பொண்டாட்டி கூட அப்படி இட்லியை வச்சதில்லை. என் வீட்டுக்காரர் இட்லியெல்லாம் மனுஷமே திங்க முடியாது. முந்தா நாள் சப்பாத்தி சுட்டு வளர்ந்து போட்டான். இந்த சப்பாத்தியை திங்கணும் பிச்சு பிச்சு பார்க்க விற்க முடியல. இது என்னடி சப்பாத்தி செஞ்சுட்டு பிச்சு முடியும் பிச்சுன்னு சப்பாத்தியவே விற்க முடியல. என்ன பிச்சு கழிச்சு வேற. மகாபாரதத்துல குந்தி தேவி திருமணத்துக்கு முன்பு துர்வாச முனிவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை விளையாட்டுத்தனமா சொல்லி பார்த்தாலாம். திருமணத்துக்கு முன்பே கருவுத்து கர்ணன்கிற ஒரு குழந்தையை பத்துட்டான். கடைசியில ஊர் பள்ளிக்கு அஞ்சு தன்னுடைய பிள்ளைய ஆத்துல விட்டான். அப்போது மட்டும் அம்மாவினுடைய ஆட்சி இருந்திருக்கனால அவளும் அரசு தொட்டில கொண்டு போய் கர்ணனை சேர்த்திருப்பாள் என்று அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அற்புத இயக்கம் 39 இடத்துல 37 இடத்துல வெற்றி பெற்றதாக இதுவரை எந்த சரித்திரமும் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்களா இல்லையா? திமுகவுக்கு முட்டையை கொடுத்தாங்களா இல்லையா? திமுகவுக்கு வழி இல்லை, தெரு தெருவா அலைதான். ஒரு 5 வருஷம் துணை முதலமைச்சராக இருந்தா அக்கறை இல்லை. 5 முறை ஒப்ப முதலமைச்சராக இருந்தா வீதிக்கு வரல. ஆனா வேற வழி கிடையாது. வீதி வீதியா வந்து நீங்களே சொன்னீங்களே, பல்லு போட கிளவியோடெல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு கொய்யா மரத்துக்கு நின்னால மாங்காய் ஏன் காய்க்கலன்னு கேட்கிற இந்த கோமாளித்தனம் எல்லாம் இன்றைக்கு நடக்குன்னு சொன்னா அது அம்மாவினுடைய ஆளுமை திறன். கருவாடு மீனாகுமா? கருணாநிதியை கருவாடுங்கிறத விட காயடிக்கப்பட்ட மாடுன்னு சொன்னேன். செல்போனை கொடுத்து இளைஞர்களை கெடுத்தீங்களே, அவங்களுக்கு தான் அம்மா டாப்பா ஒண்ணு கொடுத்தாங்க. அதுதான் லேப்டாப். கல்வி தேவைங்க. இந்த உலகத்திலே வாடாத ஒரு பூ படிப்பு மட்டும் தாங்க. குஷ்பு இல்ல. அது இளங்கோவன் சொல்றேன். நான் சொன்னேன் இப்ப நக்மாங்கறான். குஷ்புன்னு சொன்னா அது குசும்பு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நேற்று இந்த நாளை ஏன் எடுத்தார் தெரியுமா நீதிபதி அவர்களே? நேற்று செல்வி ஜே, இன்று முதலமைச்சர் ஜே, நாளை பிரதமர் ஜே என்பதை சுட்டிக்காட்டத்தான் நேற்று இந்த நாளை என்கின்ற ஒரு
பாராட்டினார். நடுவர் அவர்களே, அகிலமே அர்னால்டுக்கு ரசிகராக இருக்கும் போது அந்த அர்னால்டே அம்மாவுக்கு ரசிகராக மாறி போனார் என்று சொன்னால் அவருடைய ஆளுமை திறன். ரொம்ப பெண்களுக்கெல்லாம் அவங்க தாங்க ஒரு முன்னுதாரணம். நாங்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்துல எல்லாம் என்னைய மாதிரி ஒரு கோழையை நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு கல்யாணம் அடிச்சா கல்யாணம் கண்ணி போட்டு நினைச்சிட்டு பேசி அது பார்வை போல இருந்து அப்படிதான். ஏன் குழந்தை அம்மாவின் வயிற்றிலே இருந்து இந்த பூமிக்கு வெளியே வருகின்ற போது கைகளை குவித்துக் கொண்டு வெளியே வருகிறது தெரியுமா? இந்த பரிசு பெட்டகத்தை தந்த அம்மாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று. தமிழர்களே, தமிழர்களே, என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டாலும் நான் கட்டுமரமாக மிதப்பேன். சென்னை மிதக்குது இல்ல, அதுல இருந்து ஒருத்தன் கேட்கிறான், தலைவா கொஞ்சம் வலசரவாக்க வரைக்கும் வா, கோயம்பேடு போகணும் நானுங்கிறான். ராமதாஸ் கருணாநிதி வந்து கூப்பிடுறான். திராவிட இயக்கத்தால் தமிழ்நாடு சீர்கெட்டதுன்னு காலையில பேசுறான். மாலையில கோபாலபுரத்துல வந்து ராமதாஸ் நிக்கிறான், கூச்ச நாச்சம் இல்லாதவன். கருணாநிதிக்கு சந்தோஷம், வந்துட்டான், கேரியர்ல ஏற போறான். ஏறினா இன்னும் 2 பேர் ஏறிடுவான், கூட்டணி அமைஞ்சிரும்னு கருணாநிதி நினைச்சான். வாங்க உட்காருங்க டாக்டர் ஐயா. அவனே டாக்டர் ஐயாங்கிறான். சந்தர்ப்பம் பார்த்து பேசிடுவான் கருணாநிதி. டாக்டர் ஐயான்ட்டான். என்னன்னு கேட்டாரு. ஒண்ணும் இல்லை, என் மகன் டாக்டர் அன்புமணி மகனுக்கு கல்யாணம், நீங்க தான் தாலி எடுத்து தரணும். நீங்க தான் தமிழ்நாட்டில் நிறைய கல்யாணம் நடத்தி வச்சிருக்கீங்க, நிறைய கல்யாணம் செய்திருக்கீங்க, கைராசிக்காரர் நீங்க தான், வாங்கன்னு கூப்பிட்டான். இவனும் போயிட்டான். உன் கூட கூட்டணி வைக்க வேண்டுமானால் ஆட்சியில் பங்கு வேணும்னு அறிவிக்கிறான் திருமாவளவன். கல்யாண வீட்டில் சிரிச்சிட்டு கத்திய வைகோ கையில் எடுத்துட்டான். கருணாநிதியை நம்பி இப்ப யாரும் கிடையாது. அம்மா பேசுற இங்கிலீஷை கேட்டு வியந்தது நான் இல்லை, அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன், எக்கனாமிக்ஸ் பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியா சென், அகில உலக புகழ் பெற்ற நடிகர் ஆர்னால்ட். கருணாநிதி இங்கிலீஷ் பேசுமா? அப்பா ஓல பாயில கழுத ஒண்ணுக்கு இருந்தது மாதிரி. எங்க அம்மா அவ்வளவு ஆளுமை பெற்றவர்கள். காவியம் செய்கிற எங்கள் புரட்சி தலைவியிடம் அவருடைய பெருமையை அணையாத புகழுக்கு, ஆகாயமளாவிய புகழுக்கு பெரிதும் காரணம் ஒரு பக்கம் ஆட்சியின் மாட்சி, இன்னொரு பக்கம் ஆளுமை தரம். ஒரு பக்கத்தின் 2 நாணயம் போல் 2ம் சேர்ந்து என் தாயை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்திருக்கிறது என்பதை தீர்ப்பாக சொல்லி, கடைசி வரை காத்து நின்று கூட்டம் கேட்ட தங்கங்களை எல்லாம் வணங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.